அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு முஸ்லீம் எப்படி இருக்கணும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்கன்னா, முஸ்லீம் மக்கள் அனைவருமே ஒரு உடல் உறுப்பை போல் இருக்கணும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா, உடம்பில் ஒரு இடத்துல அடிபட்டால் மித்த எல்லா உறுப்புகளும் என்ன பண்ணும்னா கஷ்டப்படும். இப்போ காலில் ஒரு முள் குத்திருச்சுன்னா என்ன பண்ணும், வேகமாக போய் அதை கை எடுக்கும், வாய் ஆணு கத்தும், அதே மாதிரி கண் அழுகும். சரியா? அதே மாதிரி நம்ம ஒரு மருத்துவமனைக்கு போனோன்னா அது காலில் தான் முள் குத்துச்சு, ஆனால் அதுக்காக தன்னோட அந்த கை என்ன பண்ணும், ஊசி போட்டுக்கும். அது மாதிரி வாய் மாத்திரை போட்டுக்கும். இந்த மாதிரி ஒரு உறுப்பில் பட்ட கஷ்டம் எல்லா உறுப்புக்கும் என்ன ஆகும், அது பாதிப்பை ஏற்படுத்தும். அதே மாதிரி தான் முஸ்லீம் மக்கள் அனைவருமே ஒரு முஸ்லீம்க்கு ஒரு பாதிப்பு வந்தால் மற்றவங்களும் துடிக்கக்கூடியவங்களாக இருக்கணும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில் நம்ம பாலஸ்தீன மக்களுக்காக அதிகமாக துவா செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். ஏன்னா நம்ம இந்த ரமதான் மாதத்தை அடைஞ்ச மாதிரி தான் அவங்களும் அடைஞ்சிருக்காங்க. அல்லாஹ்தாலா நமக்கு நல்ல ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கான். அமல்கள் செய்கிறதுக்காக இருக்கட்டும், காலையில் நம்ம சஹர் உணவை சாப்பிடுவதற்கான நேரமாக இருக்கட்டும், இஃப்தாருடைய நேரமாக இருக்கட்டும், அல்லாஹுடைய ரிசுக்கை கொண்டு நம்ம இந்த நோன்பை நிறைவேற்றி வந்துட்டுருக்கோம். ஒவ்வொரு பேருக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு விதமான ரிசுக்கை கொடுத்துருக்கான். அதன் மூலியமாக இந்த நோன்பை நம்ம மேற்கொண்டுட்டு வரோம். ஆனால் அல்லாஹ்தாலா நம்ம அமல்கள் செய்கிறதுக்கு எந்த ஒரு தடையுமே இங்கே நமக்கு தரல. நம்ம மன நிம்மதியோட பள்ளிவாசல்களுக்கு போகிறோம், தொழுகிறோம், நம்மளுடைய வீடுகளில் தொழுகையை மேற்கொள்கிறோம், திக்ருகளில் கலந்துக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அந்த ஒரு மன நிம்மதியையும் தைரியத்தையும் பாலஸ்தீன மக்களுக்கு அல்லாஹ்தாலா தந்தல்வானாக. இன்னும் அவங்க இவ்வளவு போருக்கு அப்புறமும் தன்னோட தாயை, தந்தையை, சில பேர் கணவன், மனைவி, இன்னும் பிள்ளைகளை எவ்வளவோ பேரை இழந்ததுக்கப்புறமும் இந்த ஈமானுடைய அந்த விஷயத்தில் நிலைச்சு நிற்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நிலையான ஈமானை நமக்கும் அல்லாஹ்தாலா தந்தருள்வானாக. இனிமேல் இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய ஒவ்வொரு துவாக்கள்லையுமே நம்ம பாலஸ்தீன மக்களை சேர்த்துக்குவோம். ஏன்னா அல்லாஹ்தாலா நோன்பாளிகளுடைய துவாவை செவியேற்கக்கூடியவனாக இருக்கிறான். அதே மாதிரி யார் ஒருத்தவங்க மற்றவங்களுக்கு நன்மையை நாடுறாங்களோ நிச்சயமாக அல்லாஹ்தாலா அவர்களுக்கும் நன்மையை நாடக்கூடியவனாக இருக்கிறான். எனவே இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய இந்த ரமலானுடைய துவாக்களில் பாலஸ்தீன மக்களையும் நம்ம இணைத்து கொள்வோம். ஆமீன்.